நமது வருங்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிற்கு இங்கு வந்திருக்கும் கழக கல்வி அணி செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களையும் மற்றும் நாங்கள் சார்ந்திருக்கும் ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் என் நல்லசிவம் அவர்களையும் மற்றும் நாங்கள் சார்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் பாசத்திற்குரிய பண்பாளர் அண்ணன் ஏஜி வெங்கடாச்சலம் அவர்களையும் மற்றும் எங்களை எல்லாம் இவ்வளோ ஆண்டு காலம் வழிநடத்தி எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்து இந்த இடத்திலே அமர வச்சு அழகு பார்க்கும் எங்களுடைய அரசியல் ஆசான் அனைவராலும் அன்புடன் டிகேஎஸ் என்று அழைக்கப்படும் டிகே சுப்பிரமணியம் அவர்களையும் மற்றும் பாசத்துக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KR கந்தசாமி அவர்களையும் மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக வார்டு கழக மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்த எங்கள் இந்த கல்வி நிறுவனங்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் நான் சார்ந்திருக்கும் TN பாளையம் ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஏன்னா இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாளாகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றிய செயலராக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பதவி ஏற்றேன். நம்மளுடைய மாவட்ட செயலர் மூலிமா எனக்கு ஒன்றிய செயலர் வர்றப்ப வயசு 31. நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இந்த பையன் பண்ணிடுவானா, சின்ன பையனாக இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினாலும் மாவட்ட செயலர் மற்றும் எங்களுடைய மூத்த முன்னோடிகள் கொடுத்த ஊக்கத்தினாலும் நாம் இந்த இடத்துல நின்று இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் 200-300 ஃபங்க்ஷனுக்கு மேலே பண்ணியிருப்போம். எத்தனையோ ஃபங்க்ஷன் பண்ணியிருப்போம். நம்மளை மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க நம்ம ஏரியாவில், அதாவது நம்ம மாவட்டத்திலேயே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு இளைஞனுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து அழகு பார்க்கறது தான் நம்மளுடைய மாவட்டச்சலோட வேலை. அவர் கொடுத்த ஆக்கம் ஊக்கமும் தான் நான் இப்போ இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எதுக்காக இது பகிர்ந்திருக்கேன் அப்படின்னா, எல்லா பிறந்தநாள் வருது. போன தடவை தலைவர் பிறந்தநாளுக்கு போனோம்னா இங்கேருந்து எல்லாம் சென்னை கூட்டிகிட்டு போனோம். எல்லாம் ஃப்ளைட்டில் நம்ம மலைவாழ் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போனோம். ரேக்லா ரேஸ் வைப்போம், அதே மாதிரி கிரிக்கெட் போட்டி வைப்போம், அன்னதானம் போடுவோம். நம்ம நடத்தாத ஃபங்க்ஷனுங்களே இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். அதனால் நம்ம பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி யோசிக்கிறப்ப எல்லோரும் கலந்து, நம்ம நிர்வாகிகள்லாம் கலந்து தான் இது மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு முகாம் கொடுத்தோம்னா, ஏன்னா நம்மளுடைய பகுதி வந்து கிராம பகுதி. நிறைய பேர் பார்த்தோம்னா ஒன்றா இங்கேருந்து ஈரோடு போகணும், இல்லாட்டி கோயம்புத்தூர் போகணும். ஆனால் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்காங்க. சரி, அதனால் என்ன நம்ம ஒரு வித்தியாசமாக யோசிக்கலாம், எப்படி பண்ணலான்னு சொல்கிறப்ப தான் நம்மளுடைய அருமை சகோதரர் கிருபாரன் அவர்கள் சொன்னார், ஆனால் இது மாதிரி நம்ம ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி, அது வந்து நம்ம இந்த பகுதியில் பண்ண முடியுமா? ஏன்னா ஏதோ ஒரு மண்டபத்தை எடுக்கணும். ஒரு மண்டபத்தை எடுத்தால் அந்த மண்டபத்தில் ஒரு 120 ரூம்ஸ்னாலும் வேணும். ஒரு மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்தது. ஆனால் இந்த காலேஜுக்கு வந்து அணுகுமுறைப்ப மேடம் சொன்னாங்க, இது மாதிரி உங்களுக்கு வந்து காலேஜ் உங்களுது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஏன்னா இளைஞர்களுக்கு உண்டான வேலைகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆகவே எங்களுடைய காலேஜுடைய கரஸ்பாண்டம் சார் மேடம் ஆகட்டும் 2 பேர்த்துக்கும் நாங்கள் சார்ந்திருக்கிற ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இவங்க கொடுக்குற ஒத்துழைப்பு வந்து சாதாரண ஒத்துழைப்பு இல்லை. ஏன்னா கடந்த 2021 தேர்தலில் நம்மளுடைய தலைவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார். 234 தொகுதியிலையும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்தியிருந்தார். ஈரோடு மாவட்டத்தில் அப்போ வந்து 2 அமைச்சர் இருந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ADMKல எவ்வளவோ தடங்கள், நாம் இந்த ஏரியாவில் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுருவோம் அப்படின்ட்டு நிறைய இடங்களை பார்த்தோம். ஆனால் யாருமே இடமெல்லாம் தரமானின்ட்டாங்க. ஆனால் அதுக்கும் மீறி இந்த காலேஜில் வந்து நாங்கள் இடம் கேட்குறப்ப அப்போ வந்து அவங்க ஒரு தோட்டம் இங்கே இருந்தது 6 ஏக்கரா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அந்த 2021 தேர்தலில் எங்களுடைய தலைவரை வந்து இதே இடத்துக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடை போல் ஒரு 1 லட்சம் பேரை வச்சு இங்கே ஒரு கூட்டம் நடத்தினோம். எப்படி 2021 தேர்தல் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதோ அதே மாதிரி இங்கே நடக்கிற இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலிமா நம்ம தலைவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, 2026 2.0 ஸ்டார்டிங், அது இந்த நிகழ்ச்சி மூலியமாக தான் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து பசங்களை பொண்ணுங்களெல்லாம் கண்டிப்பாக ஏமாத்துறாங்க, இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்ட்டு. நாங்கள் யாரையும் வந்து உங்களெல்லாம் ஏமாற்ற மாட்டோம். எங்களுக்கு தேவை, எங்கள் தலைவருக்கு தேவை, எங்களுடைய சின்னவர் அண்ணன் உதயநிதிக்கு தேவை,
வருங்கால சந்ததியர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆகவே தயவு செய்து இளைஞர் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த 120 கம்பெனி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இது ஒரு சாதாரண ஏற்பாடு இல்லை. அந்த 126 ஹெச்ஆரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ரூம் போட்டு தங்க வச்சு அவங்களெல்லாம் திரும்ப இங்கே பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பஸ் விட்டுருப்போம். எல்லாமே காலேஜ் பஸ்ஸே அவங்க கொடுத்துட்டாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆகவே இந்த ஒரு ஏற்பாடு மிக ஒரு சாதாரண ஏற்பாடு இல்லை, எல்லாத்துடைய கடினமான உழைப்பு. ஏன்னா இந்த வெற்றிங்கிறது என்ன மட்டும் சார்ந்ததில்லை. ஏன்னா எத்தனையோ பேர் இது வேலை செஞ்சவங்க வந்து பின்னாடி நின்றுருக்காங்க. என்னால் யார் பேர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களோடு இருக்கிற இந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள் மாதிரி கண்டிப்பாக எந்த பகுதியில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். ஆகவே அனைத்து கட்சி தொண்டர்களின் காலில் விழுந்து நீங்கள் செய்கின்ற இந்த வேலைக்கு என்றும் நான் உங்கள் துணையாக நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாபெரும் வேலை வாய்ப்பை தயவுசெய்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க, யாரும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நான் மேடம்க்கு சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, எவ்வளோ பிஸியான ஸ்கெடியூல், ஆனால் கிட்டத்தட்ட 2 வருஷமாக உங்களை வச்சு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகள் இருந்தது. ஆனால் எதுக்கு கூப்பிடலாம், ஏன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடணும். ஏன்னா உங்களோட எஃபியில் பார்ப்பேன், ஒரு 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாலுமே நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆனால் நான் எப்படி நான் கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட்ணு தான் இருந்தேன். பயந்தேன், கண்டிப்பாக இந்த கிராமத்துலேருந்து கூப்பிட்றாங்க, ஈரோடு அந்தியூர் அப்படின்னா சரி அங்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சக்திக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இங்கே நீங்கள் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வந்து ஃபங்க்ஷன் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து டெல்லிக்கு ஃப்ளைட் இருக்குது 2 மணிக்கு. நம்ம எல்லாத்துக்காக வந்திருக்காங்க. அதனால் எல்லாம் ஸ்பீச் முடிச்சிட்டோன்னே அந்தந்த இதுக்கு போயிருங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அங்கங்கே எல்லா பக்கம் நம்ம ஆள் போட்டிருக்கோம். என்ன தேவையோ தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இன்னொரு கேம்ப் நடத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும். நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இந்த கேம்ப் மாதிரியே எல்லா தொகுதியிலையும் இங்கே இருக்கிற 3 தொகுதியிலையுமே வந்து வரும் காலங்களில் கண்டிப்பாக ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய பகுதி வந்து மலை கிராமங்கள் நிறைய இருக்குது. தாளவாடி இருக்குது, கடம்பூர் இருக்குது, பருகூர் இருக்குது. எல்லா பகுதியிலையும் வந்து நம்ம வேலை கொடுக்கணும். அதனால் இனிமேல் வந்து தொடர் நிகழ்ச்சிகளாக அது நடக்கும் அப்படிங்கிறத உறுதியோடு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.